டே மல்லூஸ், நீங்க மட்டும் எப்படா மூளைய கசக்கி பிழிஞ்சு நீங்க மட்டும் தான்டா கண்டென்ட் ஓரியன்டாவும் கொடுத்து ஹிட்டும் ஆக்குறீங்க. ஏன்னா மலையாள இண்டஸ்ட்ரியை நம்ம இப்ப அதிகமா திரும்பி பார்த்துட்டு இருக்கோம். மறுபடியும் லோகாங்கிற படம் கேரளால எல்லாம் பயங்கரமா பேசப்பட்டு இப்ப நம்ம சைடும் பரவிட்டு இருக்கு. மலையாள படங்கள் எப்பவுமே கண்டென்ட் விஷயத்துல வேர்ல்டு வைட்ல இருக்கிற எல்லா படங்களுக்கும் இணையா போட்டி போடுவாங்க. இப்போ சூப்பர் பவர்ல இருக்கிற ஹீரோயின் கல்யாணி பிரியதர்ஷனும் நஸ்லானும் நடிச்சு லோகாங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல ஹீரோயினிக்கும் ஒரு ஆர்கன் திருட்டு கும்பலுக்கும் பயங்கரமா சண்டை போட்டு ஹீரோயினியோட பவர் ரிவீல் ஆகும். பின்னாடியே சுத்திட்டு இருந்த ஹீரோவுக்கு இவங்களுக்கு எப்படி இந்த பவர்ங்கிற கொஸ்டினோடைய பரபரப்போட ஒரு ஸ்கிரீன் பிளேவை சூப்பரா பண்ணிருக்காங்க. இப்பெல்லாம் ஹாலிவுட் மாதிரியே இந்தியன் சினிமாலையும் நிறைய ஃபேண்டசி கலந்த த்ரில்லர் ஆக்ஷன் கலந்த மூவியா இப்ப நிறைய ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கதை வேம்பியர் மாதிரி ஒரு ஜானர் இல்லைனாலும் நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம முன்னோர்களை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயினியும் சந்திரா கேரக்டர்ல செம்மையா செட் ஆயிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே தன்னோட பவரை மறைச்சு திடீர்னு ஒரு சீன்ல ரிவீல் ஆகும்போது இப்ப இருக்கிற மாஸ் ஹீரோஸ்க்கு டஃப் கொடுக்கற மாதிரியே ஆக்ட் பண்ணிருப்பாங்க. திடீர்னு ஹீரோயினிய வேம்பயரா பார்த்த உடனே ஹீரோக்கு அள்ளு விடும் பாருங்களே, அதெல்லாம் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். படத்துல கிட்டத்தட்ட வில்லன் மாதிரியே சாண்டி மாஸ்டர் வராரு. அவரோட கேரக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் மேல் டாமினேஷனாவே இருக்கு. அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை நல்லாவே யூஸ் பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு மாஸ் ஹீரோ ஃபைட் சீனை எப்படி பண்ணுவாரோ அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காம கல்யாணி பிரியதர்ஷினி பயங்கரமா இறங்கி பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னங்கிற கொஸ்டின்லயே போய் செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் நடந்துச்சு. இருந்தாலும் சின்ன சின்ன கேமியோ ரோல்ஸ் எல்லாம் இன்செர்ட் பண்ணி செகண்ட் பார்ட்டுக்கு ஹிண்ட் கொடுக்குறாங்க போல. മലയാളത്തിന് ഒരു മാർവൽ. ഇതൊരു അവഞ്ചേഴ്സ് അല്ല, ഇതൊരു എക്സ്മെൻ അല്ല, ഇതൊരു ഡ്യൂൺ അല്ല. ഇത് ലോക